السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நாம் கேட்காமலேயே நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் முஹ்சின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இவ்வாறாக நாம் அல்லாஹ் ரசூலை பற்றி அல்லாஹ் எனக்கு இவ்வாறு நிஅமத் செய்தான் என்பதாக நாம் நினைவு கூறும் பொழுது மனப்பூர்வமாக மனதிலிருந்து என்ன பண்ணணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நாம் கூற வேண்டும். அப்படி அதை நம்ம நிஅமத்தாக கவனிக்கவில்லை, அதை நம்ம நிஅமத்தாக பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்ணுவோம்? செத்த வெங்காயில வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சாதாரணமாக போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் முஸ்லீமாக இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் அது உன்னுடைய திறமையா? நான் முஸ்லீமாக இருப்பேன் என்று சொன்னால் அது என்னுடைய திறமையா? நான் ஆராய்ச்சி செய்து குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அல்லாஹ் ரசூலுடைய தாத்து சிஃபாத்துகளை ஆராய்ச்சி செய்து ஜம்ஜம் தண்ணி ஆராய்ச்சி செய்து கஅபாவை ஆராய்ச்சி செய்து எதை ஆராய்ச்சி செய்து நான் முஸ்லீமாக ஆனோம்? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய தாய் தந்தையர்கள் இஸ்லாமில் இருந்தாங்க, அதன் காரணமாக நாமும் முஸ்லீமாக பிறந்தோம். சிந்திச்சு பார்க்கணும். அப்போ யஹூதி நசராக்கள் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் யஹூதிகளாக இருந்தார்கள், அதனால் அவங்க பிள்ளைங்க என்னாச்சு? யஹூதிகளாக போயிட்டாங்க. அவர்களுடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? நசராக்களாக இருந்தாங்க, தாய் தந்தை நசராக்களாக இருந்தாங்க, அதெல்லாம் அவங்க பிள்ளைங்க நசராக்களாக போயிட்டாங்க. அப்போ நம்முடைய தாய் தந்தையர்கள் முஸ்லீமாக முஃமினாக இருந்ததின் காரணமாக நாம் இன்னைக்கு முஸ்லீம் முஃமின் என்பதாக நம்ம பெருமையாக சொல்லிக்கிருக்கோமா இல்லையா? இது நம்முடைய திறமை கிடையாது. அல்லாஹு தஆலா யாருக்கு அந்த பாக்கியத்தை நசீபை கொடுக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பார்க்குறோம், எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, இஸ்லாத்திலிருந்து மதம் மாறியும் போக தான் செய்கிறாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக என்ன பண்ணுறாங்க? என் பிள்ளைலாம் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது ஹஸ்ரத், எவ்வளோ கேள்விப்படுறோம். என் பிள்ளை தங்கமான பிள்ளை, எப்போ தெரியுது? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக என்னதாங்க இஸ்லாத்தை விட்டு அவங்க போனதற்கு பிறகு ஆஹா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே. எத்தனையும் நான் கண் கூட பார்த்துருக்குறேன். முஸ்லீம் ஒரு பொண்ணு இஸ்லாத்தில் தான் வளர்ந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஸ்கூல் படிச்சிச்சு. ஆனால் என்னது, ஒரு காஃபிரான பையனை லவ் பண்ணி என்ன பண்ணாங்க? தாய் தந்தை கண் முன்னே என்ன பண்ணாங்க? அந்த பையனோட போயிடுச்சு. அப்போ எவ்வளோ மனது வருத்தப்பட்டிருக்கும். என் பிள்ளைலாம் அப்படி போகாது என்பதாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எப்படி வேணாலும் மாறி போயிடலாம். அப்போ அதனால தான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நேரமும் என்னது பயான் ஆரம்பிக்கும் பொழுது, யா அல்லாஹ் நான் என்னை முஸ்லீமாக என்னை முஃமினாக வச்சிருக்கிறியே, உனக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நம்ம சுக்குர் செய்ய சொல்கிறோம், ஏன் நம்ம நன்றி செலுத்த சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா தன் திருமணம் சொல்லி காட்டுறான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நிச்சயமாக சத்தியமாக திட்டமாக நீங்கள் நன்றி செலுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு நான் அதிகமாக்கியே தீருவேன் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ சொல்ல வேண்டியதா, யா அல்லாஹ் நீ தான் என்ன முஸ்லீமாக வச்சிருக்கிற, நீ தான் என்ன முஃமினாக வச்சிருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் கட்டாயமே என்ன பண்ணுவான்? நம்முடைய இஸ்லாத்தை என்ன பண்ணுவான்? இஸ்லாத்திலே வாழ வைப்பான், முஃமினாவே என்ன பண்ணுவான்? வாழ வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதிகமாக என்ன பண்ணுது? நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த சுக்குரை நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், நம்ம வாழ்க்கைக்கு அதே போதுமானதாக ஆயிரும். இன்னைக்கு வேற ஒரு 100 ரூபா லாபம் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அந்த 100 ரூபா கொடுத்தே அல்ல உனக்கே எல்லா புகழும். அதுவும் இல்லாமல் எத்தனை பேருக்கு தானே செய்கிறாங்க. அப்போ அந்த 100 ரூபாய்க்கு ஒரு சுக்குர் செய்கிறாரா, நன்றி செலுத்துகிறாரா என்று அல்லாஹ் பார்க்குறோம். அப்படி அவர் சுக்குர் செய்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த 100 ரூபாயில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த 100 ரூபாய் அல்லாஹ் 1000 ஆக்குவான். என்ன சிறுத்து வருமானம் ஒன்றும் இல்லை, ஏதோ வருது போகுது அப்படின்னு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சலிச்சுக்கிட்டு அல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த 100 ரூபாய் என்ன பண்ணும்? போக 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 குறைஞ்சு போயிடும்.
இப்போ அதே போல் இப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம மதுசலை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஒரு ஹதீஸ் படித்தோமா, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு இந்த ஹதீஸை நீ படிக்க வச்சையா அல்லா. இன்னைக்கு ஒரு ஆயத்தை மனப்பாடம் பண்ணோமா, அல்ஹம்துலில்லாஹ், நீ தான் அந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ண வச்சையா அல்லா என்பதாக அதுக்கு நாம் சுக்குர் செய்தோம் என்று சொன்னால், நாளைக்கு அடுத்த ஆயத்து ஈஸியாக இலகுவாக நாம் மரணம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா பண்ணுவான், லேசாக்குவான். அந்த ஆயத்து மறக்காமல் இருப்பதுக்கு என்னது, நம்ம சுக்குர் செய்ததன் காரணமாக அந்த ஆயத்தை நம்மளை விட்டு போகாமல் நல்லா பாதுகாத்துக்குவோம். எப்ப நம்ம சுக்குர் செய்தோம் என்று சொன்னால். நிறைய பேர் இருக்கணுமா, ஒரு ஜூஸ் யூஸ் பண்ணிடுறோம், 2 ஜூஸ் யூஸ் பண்ணிடுறோம், கடைசியில் பார்த்தா பழைய பாடம் சொல்லுப்பானா இங்கே இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப என்னது, கால் ஜூஸ் அரை ஜூஸ் கொஞ்சம் நம்ம சொல்லி வரமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஏல்ல நீதான் அந்த சூறா மனப்பாடம் பண்ண வச்ச, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நீதான் அரை ஜூஸ் மனப்பாடம் பண்ண வச்ச அல்லா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நாம் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த அரை ஜூஸை குறைக்க மாட்டான், மேம்படுத்தணும், அதிகமாக சொல்லியிருக்கிறான். ஒன்னு அதில் பரக்கத் செய்யறேன்னு சொன்னா அந்த அந்த அமல் நமக்கு அப்படியே நிரந்தரமா இருக்கும். அதை விட அல்லாஹ் அதிகமாக்குவதை தவிர குறைக்க மாட்டான். சரிங்களா? அதே போலதான் யாருல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குற, கை வலி கால் வலி தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அல்லா கால் வலிக்குது அல்லா சின்ன செலுத்துறமா இல்லையா? அப்ப கால் நல்லா இருக்கும் போது அல்லாஹ்க்கு சுக்குர் செஞ்சியா? அல்லாஹ் நல்லா ஓட வைக்கிறான், எல்லா பொருளையும் தூக்க வைக்கிறான், எல்லாத்தையும் செய்ய வைக்கிறான். அப்ப அந்த காலுக்கு நீ சுக்குர் செஞ்சியா? கண்ணு வலி வந்துருச்சு, அல்லா கண்ணு வலியா இருக்கு அல்லா, அப்பதான் என்ன பண்றோம், அல்லாட்ட அந்த கண்ணுக்காண்டி என்ன பண்றோம், துவா செய்யறோம். அந்த கண்ணு சரியா போயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அப்பா கண்ணு கட்டி வந்துச்சுங்க, கண்ணு திறக்கவே முடியல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லேசாக்கிட்டான். எப்ப ஒரு சிரமம் ஏற்படும் பொழுதுதான் என்ன பண்றோம், அதுக்கு நம்ம சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அப்ப இப்ப கண்ணு நல்லா தானே தெரியுது, இப்ப கால் நல்லா தானே இருக்குது, இப்ப உடம்பு நல்லா தானே இருக்குது, தலைவலி எதுவும் இல்லையே, இப்ப என்ன பண்றோம், அதுக்காகவே நம்ம சுக்குர் செய்தோமா? ஒரு காலம் நம்ம சுக்குர் செய்யறதே இல்லை. அப்போ ஒரு பாதிப்பு ஏதாவது ஏற்படும் பொழுதுதான் என்ன பண்றோம், அதுக்கான என்ன பண்றோம், அதுக்கு அடுத்த வழிமுறை என்ன? ஒரு சிரமம் ஏற்பட்டு விடுதுன்னு சொன்னா அல்லா அல்லா அல்லான்னு துடிப்பான். அவனுக்கு அல்லா நல்லாக்கிட்டான், அல்லா யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான், கடந்து போயிடுவான். என்ன சொல்லி கேட்டாங்க இல்லையா? அப்ப அதனால ஷேഖന്മാർ நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நிஅமத்துன்னு மதிங்க. எப்ப அந்த நிஅமத்துன்னு மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அதுக்கு நன்றி செலுத்தவே மனசு வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் சித்திக்கு சிரமத்தில் இருக்கிறாரு, அவருக்கு 1 லட்ச ரூபா காசு கொடுக்குறாரு. அப்ப அந்த 1 லட்ச ரூபாய் அந்த நிஅமத்துன்னு மதிச்சாருன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு, ரொம்ப நன்றி ஹஸ்ரத், கரெக்டான நேரத்தை கொடுத்தீங்க சொல்லுவாரா இல்லையா? ஏன், அந்த 1 லட்ச ரூபா அவருடைய மதிப்பு தெரிஞ்சு அதுக்கு என்னது, இது நிஅமத்து, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துன்னு மதிச்சாதான். இப்போ ஒருத்தவங்க 10 ரூபா கொடுக்குறாரு, அந்த நிஅமத்துன்னு மதிக்கல, என்ன பண்ணாரு, ரொம்ப நன்றி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு இந்த 10 ரூபா கொடுத்து உதவுனீங்களே, அது சொல்லுவாரா? 10 ரூபா தானே அப்புறமா தானே சரியா அப்படின்னு பண்ணுவோம், சாதாரணமாக நம்ம போயிடுவோம். ஏன், அந்த 10 ரூபாங்கிறது அது ஒரு சின்ன நியமத், அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சுக்குர் செய்யணும். ஆனா நீங்க பொதுமக்களுக்கு மத்தியில் எப்படி ஆச்சு, ஒரு கார் வாங்கிட்டாங்க, ஹாதா மின் ஃபதுல் ரப்பி, இது என் ரப்பு கொடுத்த ஃபசில். ஒரு வீடு கட்டிட்டாங்க, பெரிய கொட்டெழுத்து எழுதி போடுறாங்க, ஹாதா மின் ஃபதுல் ரப்பி, இது ரப்பு கொடுத்தது ஃபசில், அல்லாஹ் கொடுத்த பிச்சை என்பதை பண்ணாங்க எழுதி போடுறாங்க. ஆனா கண்ணு சலாமத்தா மூடி திறக்குது. என்னைக்காச்சும் அல்லாவுடைய ஃபசில், அல்லாவுடைய பிச்சை, கண் நல்லா சலாமத்தா மூடி திறக்குதுங்க, என்னைக்காச்சும் நினைச்சோமா? வாய் எவ்வளவோ பேசுறோம், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 உதடை அசைய வச்சு நீதான்ல பேச வச்ச, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த சின்ன சின்ன நேரத்தை கை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அசைக்கிறோம், எத்தனை தடவை நம்ம கையை அசைக்கிறோம், எத்தனை தடவை கண்ணு மூடி திறக்குது, எத்தனை தடவை நம்ம உடல் உறுப்புகள் எத்தனை அசைவுகள் அசையுது, நம்ம உடல் உறுப்புகள் எவ்வளவு நம்ம சாப்பிட்ட மாதிரில படுத்து தூங்கிடுறோம், அது செரிமானமாகுது. ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களையும் நாம் கவனித்து இது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதாக நாம் விளங்கினோம் என்று சொன்னால் மனசுல இருந்து என்னது பரிபூர்ணமா அல்ஹம்துலில்லாஹ் 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 ஏதோ மனசுல இருந்து வரும். சாப்பிட்றோம், ஏதாச்சும் நம்ம கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்குதா, அதுக்குன்னு ஒரு சில நபர்கள் நியமிச்சு அவங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு அந்த அடுப்போடைய ஹீட்ல நின்று என்ன பண்ணாங்க, சமைச்சு காய்கறி வெட்டி எல்லாத்தையும் நாங்கள் சமைச்சு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க வச்சுருவாங்க. என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க, தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னது தன்னறியா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்தா இல்லையா? அப்போ இந்த ஒரு உணவு நமக்கு வருவதற்காக வேண்டி எத்தனை நபர்கள் வேலை செய்து அவர்கள் மூலமா வருது. என்னைக்காச்சும் நம்ம அவர்களுக்கு சுக்குர் செஞ்சோமா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த நபர்கள் மூலமா அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு ஆஃபியா சலாமத்தை கூடிய அல்லாஹ், இந்த உணவுல நீதான் முத்தஜல்லியா இருக்கிற என்பதாக நம்ம பண்ணோம், பிஸ்மில்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அப்படியே என்ன பண்ணோம், சாதாரணமாக விட்டு போயிடாமல் ஒவ்வொரு பருக்கைக்கு என்ன பண்ணோம், எல்லாம் இதுல நீதான் முத்தஜல்லியா இருக்கிற. அது மட்டும் இல்ல, ஷேഖனாய் சொல்லி காட்டுவாங்க, சுக்குருடைய இன்திஹா, சுக்குருடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? சுக்குருடைய உச்சகட்டம் ஷுஹூத் என்பதாக என்ன பண்ணுவாங்க, ஷேഖனாயும் சொல்லி காட்டுவாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் சுக்ரு தான். யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான் இல்லையா, அது என்னது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறை தான். ஆனால் அந்த நன்றி செலுத்துவதிலே உச்சகட்டம் என்னமா, ஷுஹூத், அந்த வஸ்துவில் அல்லாஹ்வை சேர்த்து பார்ப்பது. அப்ப அந்த அல்லாஹ்வை சேர்த்து பார்ப்பது என்பது என்னது சுக்ர்லயே உச்சகட்டமான சுக்குராக இருக்கிறது. அப்ப எந்தெந்த வஸ்துலாம் உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ, எந்தெந்த வஸ்துலாம் உனக்கு வேணும், உன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியோ, அவைகள் அனைத்திலையுமே நீ சுகூர் செய்யுங்க. அல்லாஹ் இந்த ஹதீஸ் படிச்சுட்டேன், இந்த ஹதீஸ் நான் மறக்கக்கூடாது வாழ்நாள்ல, இதை நான் அமல் செய்யணும் அப்படின்னது. அந்த ஹதீஸை படிச்சுட்டே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஹதீஸுடைய சூரத்துல் முத்தஜிலியா வந்து நீதால என்ன மரணம் செய்ய வச்சே அல்லாஹ் என்பதா அந்த ஹதீஸுக்கு சுக்குர் செய்யுங்க. அதை வாழ்க்கையில் அமல் செய்யுங்க. அமல் செஞ்சுட்டு அல்லாஹ் படிச்சு நீ அமல் செய்ய வச்சுட்ட, என் வாழ்நாள் முழுவதும் நீயே நான் அமல் செய்ய வச்சிரு அல்லாஹ் என்பது அல்லாஹ் என் பக்கம் நான் முஹத்தாஜாய் அல்லாஹ்ட்ட ஒப்படைத்திருக்கோம் என்று சொன்னால், அல்லாஹ் பரிபூர்ண அந்த ஷுஹூதின் மூலமாக, அந்த சுக்குரின் மூலமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க மாட்டான். சரிங்களா? அப்ப அதுதான் நம்ம நாங்க சேதுநாயகம் என்ன பண்ணாங்க, நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. சதா என்னங்க, அல்லாஹ்க்கு சுக்குர் செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒவ்வொரு நிஅமத்தையும் நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இவ்வளவு பாவியாக இருக்கக்கூடிய எனக்கு இவ்வளவு நிஅமத் செய்திருக்கிறானா, இவ்வளவு பாவியா இருக்கக்கூடிய எனக்கு என் ரப்பு இவ்வளவு நிஅமத் செய்திருக்கிறானா என்பதாக சொல்லி அல்லாஹ் மேல ஒரு பரிபூர்ண ஒரு திருப்தி வந்துடும். அல்லாஹ் மேல எந்த ஒரு அதிருப்தி என்னது நமக்கு வரவே வராது அன்பானவர்களே. அப்ப அதை நம்ம நாங்க ஷேகுமாருக்கு நமக்கு என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. அதாவது இப்ப துன்யால ஹயாத்தா இருக்கிற ஒருத்தர், துன்யால எப்படிமா இருக்காங்க, துன்யால ஒருவர் ஹயாத் உயிருடன் இருக்கிறார், இன்னொரு நபர் உயிர் இல்லாமல் இருக்கிறார். இவருக்கு என்ன மதிப்பு, இவருக்கு என்ன மதிப்பு? உயிருடன் ஹயாத், உயிர் இருக்குது, இல்மு, இராதா, குத்ரத், சமாஅத், பஸாரத், கலாம், குவத் எல்லாமே என்னது இங்க ஹயாத்தா இருக்கக்கூடிய நபருக்கு இருக்கு. இங்கிட்டு ஒரு நபர் என்ன மரணித்து இருக்கிறார். இவருடைய மதிப்பு என்ன, இவருடைய மதிப்பு என்ன, இவருடைய அந்தஸ்து என்ன, இவருடைய அந்தஸ்து என்ன சிந்தித்து பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஹயாத்தா நபர் வராரு, வாங்க 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 உட்கார வச்சு என்ன பண்ணுவோம், அவர் எப்படி எப்படிலாம் நம்ம கவனிக்கணுமோ அந்த முறைப்படி என்ன பண்ணுவாங்க, கவனிச்சு டீ காஃபி கொடுத்து, அதை சொந்த நெருங்கிய நம்ப விருந்து போட்டு அனுபவமா இல்லையா, எப்படி எப்படிலாம் அவர்களை கவனிக்கணுமோ அந்த முறைப்படி என்ன பண்ணுவோம், செய்வோம். அதுவே இறந்து போகிற நபருக்கு வாங்க வாங்க உட்காருங்க டீ குடிக்க சொல்லுவோமா? நம்ம பேசினா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க எடுத்துக்குவாங்களா? எதுக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித்தி, உயிர் உள்ளவருக்கும் உயிர் இல்லாதவருக்கும் உதாரணமாகிறது என்று சொன்னால், உயிர் உள்ளவர் என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே இருக்கிறார்களோ அவர்கள் உயிர் உள்ளவர்கள். யார் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு மறந்து விட்டார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து விட்டார்களோ, யார் திக்ர் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மரணித்தவர்கள். சரியாமா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே இருக்கிறார்களோ அவர்களை உயிர் உள்ளவர்கள் என்ற அந்தஸ்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் மறதியில் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ரே இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மையத்திற்கு சமமானவர்கள் என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம பயான் கேட்கிறோம், அதுல யார் என்னது தூக்கம் வரக்கூடாது, சோம்பேறிகள் சாமம் உட்காரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த ஜூஸுடைய மூலமாக அந்த சூரத்துல் முத்தஜிலியா என்ன பண்றான், நம்மளைய புத்துணர்ச்சி கொடுக்குறோம். அப்ப அதை கொடுக்கக்கூடிய நபர்களையும் வாங்கக்கூடிய நபர் என்ன பண்ணும், மௌதாவை சேர்த்து பார்க்கணும். அந்த சூரத்தில் கொடுப்பவன் யாரும் இல்லை. சரிங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா எப்படிலாம் நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான் பாருங்க. என்ன பண்ணோம், பயான் உட்காந்து யாராச்சும் எதிர்பார்த்தோமா, ஆஹா இன்னைக்கு ஜூஸ் கொடுப்பாங்க, இதுக்கான என்ன பண்ணுவோம், ரெடியா தயாரா உட்காந்துக்கலாம் நினைச்சு பார்த்தோமா? ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் நம்முடைய தேவை, இன்னைக்கு உனக்கு என்ன ரிஸ்க் இருக்குதோ அது அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடுகிறான் அன்பானவர்கள். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், துனியாவை தேடி நாம் அலையாமல் அல்லாஹ் நம்மளை படைத்த நோக்கம் என்னவோ அதை விளங்கி என்ன பண்ணணும், நாம் அமல் செய்ய வேண்டும். சரிங்களா? கவனிமா. அப்ப உயிர் உள்ளவருக்கும் உயிர் இல்லாதவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க. யார் திக்ர் செய்கிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறாரோ அவர் உயிர் உள்ளவரை போன்று, யார் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்துவிட்டு பொடுபோக்காக இருக்கிறாரோ அவர் உயிரற்றவரை போன்று என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள்.
அப்போ ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, இப்போ ஒரு நபருக்கு உயிர் இல்லை, அவர்கிட்ட நம்ம என்னத்தை தான் போய் கத்துன்னு கத்துனாலும் அதை அவர் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வாரா? அது உள்ள இறங்குமா? உள்ளத்துல போய் இறங்கி ஆஹா அருமையான விஷயம், இதைத்தான் நான் ஃபாலோ பண்ண நினைச்சுக்கிறேன் சொல்லுவாரா? ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஏன்? அவர் என்னது அனைத்து தன்மைகளையும் இழந்து, ஹயாத் இல்ல, இல்ம் இல்ல, இராதா இல்ல, குதிரத் இல்ல, சமாயத் இல்ல, பசாரத் இல்ல, கலாம் இல்ல, சொப்பியனது அதம், ஒண்ணுமே இல்லை, அதமாக என்ன பண்ணார்? அவரு படுத்திருக்கிறார். அப்ப எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? இதுல நம்ம என்ன கவனிக்கணும்? யார் அல்லாஹ்வுடைய திக்ர்ல இல்லையோ அவர்கள் மரணித்தவர்களை போன்று. அப்படியாப்பட்ட நபர்களிடம் போய் நீ என்னத்தை தான் அல்லாஹ் ரசூலை பத்தி சொன்னாலும் சரி, அப்படியாப்பட்ட நபர்கள்ட்ட நீ எவ்வளவுதான் போய் என்னது தொண்டை தண்ணி கத்துன்னு கத்தி சொன்னாலும் சரி, அவர்கள் உள்ளத்தில் இறங்கி அது என்னது எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல அவங்களுக்கு ஹயாத்தை கொடுக்கணும். முதல்ல என்னது அவர்களுக்கு ஹயாத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதனாலதான் ஃபைசி நாயகன் தர்பார்க்குலாம் யாராச்சும் போனாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எஜ்மா எப்பவுமே தஸ்மீன் எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சிருப்பாங்க. யாராச்சும் வந்தாங்களா, இந்த போது கொஞ்ச நேரம் திகு ஃபாசன் பாஸ் செய்யுங்க, என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்ன பண்ணணும்? போய் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். எங்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த திக்ர் வர ஆரம்பிச்சிருச்சோ அங்க என்னது அவங்களுக்கு உயிர் ஆட்டோமேட்டிக்கா என்னது அவர்களுக்கு உயிர் வர ஆரம்பித்து விடுகிறது அன்பானவர்கள். அப்ப அதே போலதான் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, யார் உயிர் உள்ளவர் யார் உயிரற்றவர் சொன்னதுக்கு எங்க திக்ர் இருக்குதோ அவங்க தான் உயிர் உள்ளவர்கள். அப்ப உயிர் அற்றவர்கள் யாரு? திக்ர் செய்யாதவர்கள் யாரு? உயிரற்றவர்கள். அப்ப உயிரற்றவர்களிடம் போய் நம் என்னதான் நல்ல விஷயங்களையோ ஷரியத் விஷயங்களையோ பயான்களையோ என்னதை சொன்னாலும் அதை எடுத்து அவர்கள் வாழ்க்கையில் அமல் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணணும்? அதை தான் என்ன பண்ணாங்க ஷேகுமார்கள், இந்த மையத்து உயிரற்ற நம்ம என்ன பண்றாங்க, அதாவது பொதுப்படையில பார்க்கும்போது எல்லாத்துக்கும் உயிர் இருக்க தானே செய்யுது. முஸ்லிம்களுக்கு உயிர் இருக்குது, காஃபிர்களுக்கு உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உயிர் இருக்க தானே செய்யுது என்று பார்த்தால், உயிர் உள்ளவருக்கு எப்படி மரியாதையோ, உயிர் உள்ளவர் எப்படி அதை அப்சர்வ் செய்து கொள்வாரோ, அதை எப்படி என்னது அக்செப்ட் செய்து கொள்வாரோ, அதே போல என்னது உயிர் அற்றவர் என்ன பண்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப எங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? யார் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறார்களோ அவர்கள் தான் உயிர் உள்ளவர்கள். இன்னைக்கு 24 மணி நேரத்துல நீ எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருந்த என்பதை கவனித்து நீ இன்றது 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தீங்க. அந்த 10 மணி நேரம் நீங்கள் உயிர் உள்ளவர்களாக கருதப்படுகிறீர்கள். அந்த 10 மணி நேரம் அல்லாஹ் ரசூல் எதெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள் நம்ம காதுல விழுந்துச்சோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்ய முடியும். அப்ப மீது இருக்கக்கூடிய 14 மணி நேரம் அப்ப அது நாம் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத என்னது பொடுபோக்கானவர்களாக மையத்தாக என்ன நாம் கவனிக்கப்படுகிறோம் என்பவர்கள். அப்ப அதான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா, உயிரோடு இருக்க அல்லாஹ்வுடைய திக்ரிலே உள்ளவங்க. அப்ப 24 மணி நேரம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கணும். எப்படி ஹஜ்ரத் 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரில் எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் நீங்க என்ன அந்த காலத்துல எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க? இப்போ எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லார் கையிலையும் போன் வந்துருச்சு, எல்லார் வீட்லயும் டிவி வந்துருச்சு. ஏப்பா எல்லார் கையிலையும் போன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல கேம் விளாடுறாங்க, எல்லாமே என்ன பண்றாங்க, எல்லாமே வந்து போச்சு. இப்போ உட்காந்துக்கிட்டு நீங்க 24 மணி நேரம் அல்லாஹ் நினைக்கணும்னு சொன்னா எப்படி நினைக்க முடியும்? நீங்க என்ன 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்களோ? சஹாபாக்களுடைய காலம் நினைச்சுக்கிட்டீங்களா? மதுரை பாச்சுனா இருட்டாயிரும், எந்த வேலையும் இல்ல, இஷா தொழுதனைக்கு படுத்துருவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு இப்ப இரவு தான் பகலாயிடுச்சு, பகல் இரவு ஆயிடுச்சு. இரவுல எத்தனை மணிக்கு தூங்குறாங்க? எத்தனை மணிக்கு படுத்த? 2 மணி ஆயிடுச்சு. ஏன்பா என்னப்பா வேலை? இல்லை வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு, அப்படியே போச்சு. அப்புறம் ஃபேஸ்புக்கு பாருனேன், அப்புறம் அப்படியே என்னது இன்ஸ்டாக்கு போனேன், இதில் 2 மணி நேரம் அதில் 2 மணி நேரம் அப்படி போய் இன்னைக்கு அல்லாஹ் 3 மணி ஆயிடுச்சு. என்னது எந்த அளவுக்கு சொல்றாங்க? அந்த அளவுக்கு என்னது அப்படியே வாழ்க்கை ரொட்டீனா மாறி போய் அவர்கள் என்ன பண்ணாங்க, இரவெல்லாம் எழுந்து தொழுதார்கள், இரவெல்லாம் என்ன பண்ணாங்க, திக்ரிலே இருந்தாங்க, இரவெல்லாம் எப்படா அல்லாஹ் ரசூல் அடைந்து கொள்ளலாம் என்பதா பாடுபட்டார்கள். இன்னைக்கு எப்படா இன்னைக்கு இந்த அந்த 1.5 GB எப்படா காலி பண்றது, அந்த 2 GB எப்படா காலி பண்றது, ஆஹா 11:30 ஆச்சு, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, எப்படியாச்சும் இதை காலி பண்ணிட்டு தான் தூங்கணும் என்பதா எத்தனை நபர்கள் என்ன பண்ணாங்க, அவரவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு மத்தியில் எப்படி அல்லாஹ் நினைக்கிறது 24 மணி நேரமும் என்பதா? அதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், எத்தனையோ வலிமார்கள் இறை நேசர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அதற்கு சாத்தியமா? சாத்தியம்தான். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பயிற்சி செய்யணும். அதற்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அவர்கள் எப்படி அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ, இப்போ உதாரணத்துக்கு கார் ஓட்டி கத்துக்கணும், சூப்பரா கார் ஓட்டணும், என்னப்பா பண்ணணும்? நல்ல கார் ஓட்ட தெரிஞ்ச நபர்கிட்ட நல்ல பயிற்சி எடுக்கணும்.
அவர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பயிற்சி எடுத்து இப்போ நீ தகுதி வந்துட்டப்பா, கரெக்டாக 10 அடி ரோட்டில் 10 அடி காரை வச்சு ஓட்டுனதுனால என்னது 1 இன்ச்சு பிசராம நம்ம கரெக்டாக ஓட்டிட்டு போயிடுவேன் என்பதால சொல்லி அவர் என்ன பண்ணாரு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லையா, இந்த லைசன்ஸ் வச்சுக்க, கரெக்டாக என்ன பண்ண இனிமே ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. அப்ப நல்லா தெரிந்தவர்களிடம் அறிந்தவர்களிடம் போய் சேர்ந்தாரு. அதே போல இவரையும் கார் ஓட்டக்கூடிய நபரை ஆக்கிட்டாரு. அப்ப அதே மாதிரிதான் அந்த சாதிகீன்களோடு இறை நேசர்களோடு 24 மணி நேரமும் சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறார்கள் இல்லையா, அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களோடும் போய் சேர்ந்துக்க. அவர்கள் எப்படி 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறார்கள் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதை நீ நன்கு கற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் நீ என்ன பண்ணலாம், 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கலாம். 24 மணி நேரம் பண்ணலாம், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கலாம். அல்லாஹ் ரசூலுடைய கணக்குப்படி நீ தான் ஹயாத் ஆனவன், நீ தான் உயிர் உள்ளவன், நீ தான் என்னது அறிவுள்ளவன், நாட்டமுடையவன் என்று சொன்னால் அந்த தன்மைகள் எப்ப நமக்கு வரும்? ஒரு நபருக்கு ஹயாத் உயிர் இல்லைம்மா, அறிவு, இல்மு, இராதா, குத்ரத், சமாத், பஸரத் எல்லாமே இருக்குது. ஆனா ஹயாத் மட்டும் இல்லை, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு நபருக்கு உயிர் இல்லை, ஆனால் அந்த நபர் என்னது இல்மு இருக்குது, கை என்னது குதிரத்து இருக்குது, சமாத் இருக்குது, பசாரத் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உயிர் இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஃபாய்தா இருக்குதா, ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த ஹயாத் அது உம்மு சிஃபாத்துன்னு சொல்லுவாங்க, தன்மைகளுக்கு என்னது தாயானது. அப்போ ஒரு நபருக்கு ஹயாத் இருக்குது, கை வேலை செய்யல, கால் வேலை செய்யல, தூக்கி அடக்கம் பண்ணிடுவாங்களா? எதுவுமே வேலை செய்யல, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஆனா உயிர் மட்டும் என்னது இருக்குது. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, அந்த உயிர் எந்த நொடி வரை இருக்குதோ அது வரைக்கும் அவருக்கு மரியாதை. அதான் கையை வேலை செய்யல, கால் வேலை செய்யல, அவ்வளவுதான் இனிமே அவர் வச்சு யார் என்ன பண்றது, அவர் சுத்தப்படுத்திக்கிட்டு யார் பார்த்து இருக்கா, தூக்கி அடக்கம் பண்ண சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப அந்த உயிர் கடைசி அந்த ஒரு செகண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த நபருக்கு மரியாதை இருக்குதா இல்லையா? அதே போன்றுதான் யார் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறார்களோ அவர்கள் உயிர் உள்ளவர்களாக கவனிக்கப்படுவார்கள். அதன் காரணமாக இல்மு சரியா வேலை செய்யும். உயிர் இருந்தால் தானே இல்மு வேலை செய்யும். இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணுவார், அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். இராதா கரெக்டாக வேலை செய்யும். ஏன், எந்த அளவுக்கு இல்மு பெற்றுக்கொள்கிறாரோ அதை கூட தான் என்னது நாட்டம் என்ன பண்ண செயல்பட முடியும். இப்போ சினிமா தியேட்டருக்கு போகிறது ஹராமு விளங்கிக்கிட்டாரு, அப்போ தப்பு பாரு விளங்கிட்டாரு. அப்போ இல்மு சரியான வந்ததுனால தான் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து வந்துடுறாரு. இப்போ மஸ்ஜிதுக்கு போகணும் அப்படின்னு விளங்கிக்கிட்டாரு. ஏன், அதான் என்னது 5 வேளை தொழுகணும்னா மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு பைத்துல்லா என்பதை விளங்கிட்டாரு. அப்போ என்ன பண்ணாரு, அங்கே போகணும் அப்படிங்கிற இல்மு என்னது வேலை செய்யுது. அதுக்கு அடுத்து இராதா என்ன பண்ணுது, அந்த இல்மு என்னது நடைமுறைக்கு கொண்டு வருது. அடுத்து குவத்து, அப்படி படிப்படியாக வரும். அப்புறம் இந்த சமாயத்து, பசாரத்து, கலாம் எல்லாமே என்னது படிப்படியானது வந்து எப்போ வரும், அந்த ஹயாத் அவருக்கு பரிபூர்ணமாக இருந்தது என்று சொன்னால் அவர் மதிக்கக்கூடிய ஒரு நபராக நம்ம ஆறாரா இல்லையா? அதே போலதான் இப்போ நம்ம அனைவரும் ஹயாத்துள்ள நபர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய பாடங்களை நம்ம படிக்கும் பொழுது அவைகள் இலகுவாக மனசுல போய் பதியும். ஒரு மையத்திட்ட போய் நம்ம சொன்னோம் என்று சொன்னால் ஏதாச்சும் அவருக்கு விளங்குமா? ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் உள்ள இறங்குமா? எதுவுமே இறங்காது. அந்த உள்ளம் இறுகி விட்டது, அந்த உள்ளம் செத்து விட்டது என்று சொன்னால் ஒரு காலம் நீ என்னத்தை தான் தலைகீழா நின்று அவருக்கு கத்துனாலும் சரி, ஒரு காலம் பண்ண மாட்டான், ஒரு விஷயம் கூட மனசுல இறங்கவே இறங்காது. பேரெல்லாம் நான் கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால அவனுடைய மாற்றங்கள் வாழ்வில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? ஒரு காலம் ஏற்படாது. அப்ப அந்த மரணித்தவர்களை ஹயாத்தானவர்களாக ஆக்கியவர்கள் யார்? இப்ப இந்த காலத்துல இங்க உட்காந்து அவன் கையில தஸ்மீ மிஷினை மாட்டிக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ் சலவாத்து இஸ்திக்ஃபார் ஓதுறமா இல்லையா? அப்ப இதனுடைய காரணம் இப்படி செய்ய நம்மை மாற்றியவர்கள் யார்? நம்முடைய ஷேഖ்மார்கள், நம்முடைய இறை நேசர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய அவுலியாக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் தன் அந்த நிலையை அடைந்தார்கள். அதே போல என்ன பண்ணும், மற்ற மக்கள் என்ன பண்ணும், சதா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணாங்க, சதா காலமும் பாடுபடுறாங்க. அப்ப மரணித்த உள்ளங்களை உயிர்ப்பிக்கிறார்கள். மரணித்த உள்ளங்கள் என்ன பண்றாங்க, உயிர்ப்பிக்கிறார்கள். அப்ப அந்த உள்ளம் இருந்து விட்டது என்று சொன்னால் அதுல என்ன விஷயம், எவ்வளவு பெரிய உயர்தரமான ஞான ரகசியங்களை போட்டாலும் சரி எந்த பிரயோஜனமும் இருக்காது அன்பானவர்களே. அப்ப என்ன பண்ணணும், நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, செதுக்கி என்ன பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு உருவத்தை என்ன பண்றாங்க நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ணும், நம்ம சதா நேற்றையை விட இன்றைய தினம் அல்லாஹ்வை அதிகமாக நாம் நினைக்க வேண்டும். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் என்ன பண்ணணும், நாம் அல்லாஹ்வை அதிகமாக நாம் நினைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த இல்மு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்மு இருக்குதா இல்லையா, இதை விட வேற சிறந்த இல்மு வேற எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னா, இப்ப என்னிடமிருந்து உங்களுக்கு உயர்வான ஒரு பொருள் என்ன பண்றேன், இப்ப நான் தௌஃபீக்கு ஒரு நலவை நான் நாட போகிறேன் என்று சொன்னால் அவருக்கு எது ரொம்ப முக்கியமா இருக்குமோ,
எது அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்குமோ அதை கொடுத்து என்ன பண்ணும், அவரை என்ன பண்ணுவேன், நான் மேலே கொண்டு வருவேன். இப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு நலவை நாடுகிறான். அல்லாஹ் தாலா ஒட்டுமொத்த சாரே ஜஹான்கா மாலிக், ஒட்டுமொத்த உலகத்துடைய அனைத்து நபருடைய உச்சி குடும்பி யாருடைய கையில் இருக்குமோ அப்படியாப்பட்ட அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு நலவை நாடுகிறான் என்று சொன்னால் அது சாதாரணமாக இருக்குமா? அது ஒரு மதிப்பில்லாததா இருக்குமா? எப்படிப்பா இருக்கும்? சாதாரண வஸ்தா இருக்குமா? அப்படி அல்லாஹ் தாலா சொல்றான். என்ன சொல்றான் அல்லாஹ் தாலா? உங்களுக்கு நான் ஒரு நலவை நாடுனது மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், ஒரு நலவை உங்களுக்கு நான் நாடுகிறேன் என்று ஒரு நபருக்கு அல்லாஹ் தாலா நலவை நாடுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான், இந்த ஊர்லேயே இந்த மாவட்டத்திலேயே ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனை ஆக்கிடுவான் இல்லையா, சிஎம் ஆக்கிடுவான். இந்த மாதிரி என்னது ஒரு விஷயத்த சொன்னான்னு சொன்னா சரி என்ன வசதி வாய்ப்பை வாழலாம், துனியாவுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு என்பதா சொல்லலாம். ஆனா மக்களுக்கு மத்தியில் எது பெருசா தெரியுது? காசு பணம் தானே பெருசா தெரியுது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஒரு நலவை நான் நாடுகிறேன்னு சொன்னது யுஃபக்கிஹு ஃபித்தீன், உன்னை மார்க்கத்தில் ஒரு மேதையாக ஆக்கிடுறேன், உன்னை மார்க்கத்தை அறிந்த ஒரு மேதையாக நான் ஆக்குகிறேன் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் நண்பர்களே. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருந்தால் அது அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அவனுக்கு நான் ஒரு நலவை கொடுக்கிறேன் என்பதால் சொல்லி என்ன பண்ண, எந்த விஷயத்தை சொல்றான், யுஃபக்கிஹு ஃபித்தீன். அப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா செய்த மாபெரும் விஷயம், நல்ல விஷயம் என்னமா, இங்க ஓதுறதுக்கு இங்க அவனை அறிந்து விளங்கி அறியக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி இருக்கிறோம். இது மற்ற துன்யால அம்பானியா இருக்கட்டும், யாரும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், அதை விட இதுதான் சிறந்தது. அவன் அவ்வளோ கோடி கோடியா பணங்காசை வச்சுக்கிட்டு நிம்மதி இருக்காது வாழ்க்கையில. பஞ்சனையில் படுத்து உருளுவார்கள், தூக்கம் வராது. அப்படியே டப்பா டப்பாக சாப்பாடு வச்சிருப்பாங்க வகை வகையா. 2 இட்லிக்குமே சாப்பிடக்கூடாது, டாக்டரே சொல்லிடுவாங்க, தம்பி சுகர் இருக்கு என்னது 2 இட்லிக்குமே சாப்பிடாது. யாராச்சும் பசங்க நம்ம உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னு சொன்னா சரிப்பா கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்க, இந்த மாத்திரை போடு அப்படின்னது, சாப்பாட்டுக்கு முன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ என்னது, இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்போ 2 இட்லி சாப்பிட்டுட்டு திரும்ப மாத்திரை போட்டு திரும்ப என்னது 2 இட்லி சாப்பிட்டுக்கிறது. அப்போ அந்த இட்லியில் என்னது நமக்கு மாத்திரை மாதிரி என்னது இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக என்ன பண்ணுறோம், எல்லா வஸ்துக்களையும் நம்ம சாப்பிட்றோம், எவ்வளோ ஜூஸ் குடிக்கிறோம், எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், எவ்வளவோ நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு இன்னும் அல்லாஹ் தஆலா ஒரு சிரமத்தோட கொடுக்கவே இல்லை. அப்படி சிரமத்தை நமக்கு கொடுத்தான் என்று சொன்னால் நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அந்த நிம்மதி இருக்குதா இல்லைங்களா, அந்த நிம்மதி அல்லாஹ் தஆலா நமக்கு தான் கொடுத்துருக்குறோம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் கவலையில் தான் இருப்போம். என்னதான் இருந்தாலும் ஏதாச்சும் பல பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு கவலைகள், நம்ம சின்ன சின்ன காசு சின்ன சின்ன நபர்களாக இருக்கோம், நம்ம சின்ன சின்ன பிரச்சனை, அவன் பெரிய பெரிய ஆளாக இருக்கும், பெரிய பெரிய பிரச்சனைகள், நிம்மதியாக இருக்காது வாழ்க்கையில். அப்போ என்னது, அந்த நிம்மதிக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்யூஷன் என்ன சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் என்னது மனசுக்கு நிம்மதி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாமே என்னது அல்லாஹ் தஆலாவுடைய திக்ர். அல்லாஹ்வை நீ எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைவிலேயே நீ இருப்பாய். உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உனக்கு நிம்மதி கிடைக்குது. அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உனக்கு மனசுக்கு நிம்மதி. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் நமக்கு நிம்மதி. 2வது, உனக்கு காசு பணம் வேணுமா, உனக்கு வாழ்க்கை விசாலமா வேணுமா, அதுவும் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தல் லன்கா, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ அவர் வாழ்க்கை அல்லாஹ் நெருக்கடி ஆக்கிட்டேன்னு சொல்றோம். அப்படியே ஆப்போசிட் பாருங்க, யார் அல்லாஹ்வுடைய திக்ரில ஈடுபடுகிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய திக்ரில ஈடுபடுகிறாரோ அவருக்கு விசாலமான வாழ்க்கையை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னது, அல்லாஹ் தஆலா உனக்கு பொருளாதாரம் வேணுமா, காசு பணம் வேணுமா, எல்லாம் வேணுமா, அல்லாஹ்வோட திக்ரை பிடிச்சிக்க. அப்ப வாழ்க்கைக்கு நிம்மதி திக்ரை கொண்டுதான். உனக்கு பொருளாதாரம் வேணுமா, அதுவும் திக்ரை கொண்டுதான். நீ மையத்தா ஹயாத்து உள்ளவனான்னு கவனிக்கிறத பார்த்தா அதுவும் திக்ரை கொண்டுதான். நீ அல்லாஹ்வை அடைய வேண்டுமா, அதுவும் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான். நீ என்னென்னலாம் அந்த உலகத்தில் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது அனைத்தும் திக்ரில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை கொண்டுதான் அன்பானவர்களே. அந்த திக்ரு பல முறைகள் இருக்குது. அந்த திக்ரு பல முறைகள் இருக்குது. திக்ரே லிசானி, திக்ரே கல்வி, திக்ரே ரூஹி, திக்ரே சிர்ரி, இவ்வாறு பல படித்தரங்கள் இருக்கிறது. நாம் எந்த படித்தரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சாங்க, மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, உயிர் உள்ளவனுக்கும் இறந்தவனுக்கும் உதாரணமாகிறது. யார் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறாரோ அவர் உயிர் உள்ளவரை போன்றும், யார் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு விட்டாரோ அவர் மரணித்தவரை போன்றும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள் அன்பானவர்களே. அப்ப நாம் ஹயாத்தானவர்களா அல்லது மரணித்தவர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையில் ஈடுபடுகிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே.
ஆக எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதா காலம் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருந்தார்களோ, எப்படி நம்முடைய ஷேഖ்மார்கள் இறை நேசர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறார்களோ, அதே போன்று சதா காலமும் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் ரசூல் விலக்கல்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் சந்தேகமாக இருப்பவர்களை பேணிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி அனுபவித்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. என்றென்றும் நம்முடைய ஷேഖ்மார்களுக்கு உண்மை குலாம்களாக இருந்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த முறைப்படி வாழக்கூடிய நபர்களாக நம்ம ஆக்கியால் புரிவானாக. இன்னும் நம் ஷேഖ்மார்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்தி அவர்களுடைய சஃபரை சலாமத்தாக ஆக்கியால் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.